ரெட் வெல்வெட் ட்ரீம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்ஸ் இன்ச் டின் எடுத்து ஆயில் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். மேஜிக் பிராண்ட் ரெட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் கலர் நல்ல டார்க்காக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அதில் 3லேருந்து 4 ட்ராப் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ கேக் செய்கிறதுக்கான பேசிக் ரெசிபி தான் இது. இதில் மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். கேக்கில் கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முட்டை பீட் பண்ணுறப்பயே அதுக்கு தேவையான பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். 1 முட்டை மட்டும் எடுத்துருக்கனால முட்டை சீக்கிரமாகவே பீட் பண்ணி எடுத்துடலாம். சலிச்சு வச்சுருக்க மாவையும் ரெடி பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்து பேட்டரை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு தனியாக எசன்ஸ் கிடைக்கிது. அது கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வெனிலா எசன்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வினிகர் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வினிகர் இல்லாமல் தான் கேக் பேட்டர் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம். $185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த பேட்டரை வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேக் பண்ணணும். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் கூலாக விட்டுறலாம். இதுக்கு தேவையான கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கூட விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிறேன். கேக் சோக் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் கூட 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். கேக்கை டீமோல்ட் பண்ணிவிட்டு கேக்கில் மேலாப்பில் இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த இந்த பீசஸ் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட வெயிட்டு 100 கிராம் இருந்துச்சு. இந்த டின் 80 ரூபாய்க்கு இங்கே எல்லா பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்லேயுமே கிடைக்கிது. நான் இங்கே மதுரையில் லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் எடுத்து டின்னில் ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த பால் எடுத்து இப்போ சேர்த்துக்கிறேன். வெனிலா ஃப்ளேவரில் பீட் பண்ண விப்பிங் க்ரீம் 50 கிராம் எடுத்து அதையும் இது மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீமை நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க கனாஷையும் இது மேலே சேர்த்துக்கிறேன்.
இதை லெவல் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன நட்ஸ் வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒயிட் சாக்லேட் எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிறேன். அதே போல் கேக்கோட இந்த வேஸ்ட் பீஸையும் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கேக் மேலே உருக்குன அந்த சாக்லேட்டை சேர்த்து லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் பவுடர் பண்ண இந்த தூள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபில்டரில் சேர்த்து கேக் மேலே நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் வெயிட்டு கழிச்சதுக்கப்புறம் கேக்கோட வெயிட்டு 510 கிராம் இருந்துச்சு. ஒரு ஊரை பொறுத்தும் இந்த கேக்கோட ரேட் மாறும். நான் 500 ரூபாய்க்கு இந்த கேக் கொடுக்குறேன். மதுரையில் ரெகுலராக நான் பேக்கிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். 1 டே கிளாஸ் தான் வரும். காலையில் 10:30க்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளாகவே முடிஞ்சிடும். அதுலேயே 2 கேக் நீங்கள் பேக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிங் பண்ணி நீங்களேவே எடுக்கணும். ஓடிஜியை பற்றின நாலேஜும் குக்கரில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜுமே நான் கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க.